2017க்கு முன்னாடி எடுத்த எல்லா ஆதாருக்கும் திருப்பியும் ஒரு முறை நீங்கள் இருக்கக்கூடிய உங்களோட ஆதாரில் பேர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸுக்கான ப்ரூஃபை மட்டும் சப்மிட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட ஆதார் வெப்சைட் UIDAI அப்படிங்கிற ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிட்டு லாகின் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். அந்த இடத்துல லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட 12 இலக்க ஆதார் நம்பர் கேட்கும். அந்த நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் அதில் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் முதல் ஆப்ஷனே என்ன இருக்குன்னா, டாக்குமெண்ட் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே போனதும் உங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், ஃபோட்டோஸ், அட்ரஸ் எல்லாமே உங்களோட டீட்டெயில் காட்டும். எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். அந்த பேஜ் போனதுக்கப்புறம் ஐடிக்காக என்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான ஆவணங்களை காமிச்சிருப்பாங்க. உங்கள் ஃபோட்டோவோட இருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப் எதை வேணாலும் நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். கீழேயே பார்த்தீங்கன்னா அட்ரஸுக்கான ஒரு ப்ரூஃப் என்னென்ன சப்மிட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கும். அதுக்கும் இதே மாதிரி ஒரு 15 வகையான டாக்குமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம்.